ஓகே ஆஸ் ஃபேன் சம் பீப்புள் வில் சே இந்த 2 ட்ரோஃபி எல்லாம் சின்ன ட்ரோஃபி, இதுக்கெல்லாம் நம்ம போக தேவையில்ல அப்படின்னா, ஓவர் 10 இயர்ஸ் ஸ்பேன் இஃப் யூ கவுண்ட் எத்தனை ட்ரோஃபி வின் பண்ணிக்கிறீங்கன்னு பாப்பாங்க. இது சின்ன கப்பு, இதெல்லாம் வின் பண்ணா என்னடா யாரும் சொல்ல போறாங்களா? ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? மேட்ச் எல்லாம் பாத்தீங்களா? அதாவது வந்த உடனே ஃபர்ஸ்ட் மேட்ச் மேன் சிட்டி 3-2 லாஸ். நான் தான் சொன்னேன் மேட்ச் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி என் வாக்கு காப்பாத்திருந்தேன். லாஸ்ட் 10 மினிட்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். லாஸ்ட் 10 மினிட்ஸ் பெருசா எதுவும் நடக்கலை. சும்மா லாஸ்ட் 10 மினிட்ஸ் சொல்ல போனா கிரியேட் பண்ற மாதிரி கூட நம்ம எதுவும் பண்ணல. அந்த மாதிரி டேய் ட்ரையல் பண்றீங்கடா மேட்ச்ல, அது கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல மறந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அது கூட ஞாபகம் இல்லாம தான் விளையாடிட்டு இருந்தானுங்க. சோ அது வந்து லாஸ்ட் 10 மினிட்ஸ் படு மோசமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் 70 மினிட்ஸ் நான் பார்க்கவே இல்லை. ஆனா அதெல்லாம் என்னமோ இசத்துக்கு கோல் மாதிரி கோல் போட்டே இருந்தாங்களே, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் வழக்கமா நம்ம குரூப் எடுத்து பார்த்தேன். கோமஸ் நீங்க ரைட்டா, நம்ம பையன் மாஸ்டர் கிளாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுல இருந்து நான் மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனா எனக்கு அது கூட பயம் இல்ல, அந்த ஹாலண்டோட ஃபர்ஸ்ட் கோல் உள்ள போயிருச்சு. ஓகே போயிட்டு ஈஸியா வந்து ஹாலண்ட வந்து தடுத்திருந்தா அந்த கோல் பால் உள்ள வந்துருச்சு. ஓகே, ஆல் யூ ஹேட் டு டு வாஸ் ஹாலண்டுக்கு முன்னாடி உன் பாடியை போட்டுருந்தீங்கன்னா முடிஞ்சது. ஹாலண்டு காலை தூக்கி இருந்தா ஃபவுல் வாங்கி இருப்ப, பால் உள்ள போயிருக்க, எதுவுமே நடந்திருக்காது. கோல் போயிருச்சு. போனதுக்கு அப்புறம் இல்ல மேட் இப்ப கை காமிச்சு திட்டிட்டு இருக்கா, நீ பாக்க மாட்டிய அப்படின்ட்டு. எனக்கு உண்மையாவே நீ ஃபுட்பால் தெரிஞ்சவனா இல்ல தெரியாம அங்க நின்று ஏதோ வேடிக்கை காமிச்சிட்டு இருக்கிறியான்னு எனக்கு ஃபீலிங்ல இருந்துச்சு. ஐயோ எப்படிடா உனக்கு புது டீல்லாம் கொடுத்தாங்க. அல்ல 1-2 வருஷம் இல்ல 4 வருஷம். டிபிக்கல் லிவர்பூல். இதுல வந்து யங்ஸ்டர்ஸ் டெவலப் பண்றமா, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் அண்டர் 23 கூட ஆடக்கூடாதுடா. ஆமா அதான். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி ஆஃப் தி சீசன் போச்சு. கேரபாவ் கப்ல மேன் சிட்டி 3 லிவர்பூல் 2 எட்டியாட்ல. நல்ல லைக் எல்லாரும் நல்ல கேம்னு சொன்னாங்க. அதாவது 3-2 அந்த ஸ்கோர் பார்த்துட்டு, பட் பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படி ஒன்றும் நல்ல கேம் மாதிரி தெரியல. ஓகேவா தான் தெரிஞ்சது. எர்லிங் ஹாலண்ட் கேம் நல்லா இருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரி கேம் நல்லா இருந்துச்சு. ஆனா அது லிவர்பூலுக்கு நல்லா இல்ல, அவ்வளவுதான். ஆமா கேம் நல்லா தான் இருந்துச்சு. நியூட்ரலா பாத்துருந்தோம்னா நல்லா இருக்கே அப்படின்னு. ஆனா நம்மளுது ஐயோயோ டேய் டிஃபெண்டிங் பண்றதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. இதுல நம்ம லெட்ஸ் கெட் திஸ் क्वेश्चन அவுட் ஆஃப் தி வே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். நம்ம வந்து ஐ திங்க் ரிவ்யூல கூட பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். why can't வான் டைக், நான் சொல்லல சிட்டில எல்லாருமே வந்துருவாங்க, நான் சொன்னேனா இல்லையா, எல்லாருமே அதே மாதிரி வந்தாங்க. இது வந்து it's stupidity of the highest order நான் சொல்லுவேன். See, I know players welfare is important. I know okay players need to be rested. அதெல்லாம் எனக்கு தெரியும். as a football fan I understand. okay but will the players not get paid for that 1 week that they're taking off? கிடையாது. ஆமா இல்ல as fans, okay not me but generally as fans we contribute to what the club is right now. We purchase merchandises, we go for the tickets, we go to the stadiums. எல்லாமே நம்ம பண்றதுதான் கிளப்புக்கு ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது. ஓகே then as players, as the manager, as the owner, you are answerable to us. if it's a self run club, நீ fans நம்பி இல்ல, உன் காசை மட்டும் தான் போட்டு பண்ற, நீ என்னமோ பண்ணிக்கோ, நாங்க क्वेश्चन கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது. கரெக்டா? The other thing I always want to say is, okay as fans some people will say இந்த 2 ட்ரோஃபி எல்லாம் சின்ன ட்ரோஃபி, இதுக்கெல்லாம் நம்ம போக தேவையில்ல அப்படின்னா, ஓவர் 10 இயர்ஸ் ஸ்பேன் இஃப் யூ கவுண்ட் எத்தனை ட்ரோஃபி வின் பண்ணிக்கிறீங்கன்னு பாப்பாங்க. இது சின்ன கப்பு, இதெல்லாம் வின் பண்ணா என்னடா யாரும் சொல்ல போறாங்களா? ஆர்சனல் இன்னுமே வந்து we are the best FA கப் டீம்னு பேசிட்டு இருக்காங்க. we have to accept that. ஆமா கரெக்ட். அவங்க 12 FA கப்ஸோ எவ்வளவோ ஜெயிச்சிருக்காங்க, the most in history நினைக்கிறேன். I'm not sure if ஆமா இல்ல கரெக்ட் தான், they have the most in history. அப்படி பாக்கும்போது அட்லீஸ்ட் that's a stat that we can relate to with Arsenal. இப்ப Arsenal என்னன்னா அவங்க FA கப் கன்ஃபார்ம் வின் பண்ணுவாங்கப்பா, டாப் 4ல அந்த 4th பொசிஷன் வின் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு எத்தனையோ வருஷத்துக்கு we always kept saying that about Arsenal. கரெக்ட்டா? எப்படியோ டாப் 4ல முடிச்சிருவாங்க அப்படின்னு. நம்ம இந்த 2 ட்ரோஃபில இத ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற பேச்சிலேயே இந்த வருஷம் அத்தனை ட்ரோஃபில பெருசா ஒண்ணு கிழிக்கிற மாதிரி இல்ல. அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது இப்ப பிரீமியர் லீக் ஆல்ரெடி இட் லுக்ஸ் வெரி டிஸ்டன்ட். அதாவது சிட்டி இருக்கிற ஃபார்ம்ல சரி, ஆர்சனல் வந்து சப்போஸ்
வந்து February Marchல கொலாப்ஸ் ஆனாலும் சிட்டி இருக்கிற ஃபார்ம்ல அவங்க கொலாப்ஸ் ஆக மாட்டாங்க. லைக் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ பிரீமியர் லீக் வந்து இட் இஸ் அ டிஸ்டன்ட் ட்ரீம். அதாவது பிரீமியர் லீக்லாம் போச்சு, இப்போ டாப் 4 வந்தா போறோம்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சீசன்ல அண்ட் சாம்பியன்ஸ் லீக்ல we have Real Madrid which can go anyway. எப்படி கேன் கோ எனிவேன்ட்ல இல்ல தெரியாதமா பிரெடிக்ஷன் நான் வின் பண்ணுவேன்னு வேற சொல்லி தோச்சிட்டேன். அதனால நான் சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்குது. இந்த முந்தா நேத்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா வாய்ப்பே இல்ல. மினிமம் 4-0 இல்ல 5-0 தான். ஆமா இல்ல அதான் சொல்ல வரேன். லைக் மெட்ரிட் அது போனாலும் அது அடுத்த ரவுண்டே போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ லிட்டரலா இருக்கிறது FA கப், கேரபோ கப். அப்போ வந்து யூ கேனாட் சிட் அண்ட் சே சரி நம்ம பிக் அண்ட் சூஸ், அதாவது இந்த கேமுக்கு ஃபுல் லைனா பாடுவோம், இந்த ட்ரோஃபிக்கு போவோம், இந்த ட்ரோஃபிக்கு போவேணா அப்படின்னு. அண்ட் இப்போ அண்ட் ஆஸ் அ பிக் கிளப், அதாவது இப்போ நம்ம வந்து சிட்டியை பத்தி என்ன சொல்றோம், சென்ச்சுரியன்ஸ் குவாட்ரூப்பிள், தேர் கோயிங் ஃபார் குவாட்ரூப்பிள் அது இதுன்னு. ஸோ அந்த லைக் தே ஆர் தட் ட்ரோஃபி ஸ்டில் ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ஸ் அட்டாச் டு இட்டுங்கிறதுக்கு சொல்ல வந்தேன். அண்ட் இல்லை அதான் இந்த லைன் அப் செலெக்ஷன் அதெல்லாமே எனக்கு புரியல. அதாவது என்ன சொல்றது, யார் அதாவது சிட்டிக்கு வந்து சிட்டி மட்டும் இல்லை நம்ம லைன் அப்லேயே எனக்கு 2-3 விஷயம் புரியல. அதாவது வரேன் ஃபர்ஸ்ட் எனிவே ரீகேப், ஸ்கோர் ரீகேப் அது சொல்லியிருக்கணும். 3-2 ஏர்லிங் ஹாலண்ட் ஃபர்ஸ்ட் கோல் சிட்டிக்கு. அதுக்கப்புறம் ரியாத் மாரேஸ் சாரி நம்ம ஈக்குவலைசர் ஃபேபியோ கார்வாலியோ, ரியாத் மாரேஸ் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச உடனே ஒரு கோல் போட்டான். அதுக்கும் இமீடியட்டா முகமது சலா ஒரு கோல் ஈக்குவலைசிங். அண்ட் நேத்தன் அக்கே 58th மினிட்ல வின்னர். ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் ஸ்கோர் 3-2. நம்ம ஜோ கோமெஸோடய ஆரம்பிப்போம். எனக்கு புரியல, நம்ம நீங்க சொன்னீங்க ஏன்டா அவனுக்கு டீல் கொடுத்தீங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது டிஃபெண்டிங்கே பண்ண தெரியாத மாதிரி பண்றான். அவன் டிஃபெண்டர்னு வெறும் பேருக்கு தான் போட்டுக்கிறான். அதாவது டீம்ல ஒரு டெசிக்னேஷன் கொடுக்கணும் அப்படின்னு. No, I feel it's high time we decide we are not going to play Calvin Ramsey. Okay, there is something going on there. என்னன்னு இன்னுமே புரியல. Okay, you go to Etihad, you signed one backup right back who's gonna take over from Trent in the future probably, because we had same kind of questions when we bought Tsimikas எப்படி ராபர்ட்சன் ரிப்ளேஸ் பண்ணுவாங்கற ஒரு क्वेश्चन நமக்கு இருந்துச்சு. But at least for now we can say he is a reliable replacement இல்ல, அந்த டைம் அண்ட் டைம் replacement for ராபர்ட்சன். அந்த அளவுக்கு he is brought us to that level. like அதோட மோசமா இல்ல அப்படின்னு. Okay, can Calvin Ramsey be worse off than that such that he cannot even get a start for the club? இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, சரி ஜோ கோமெஸ் சென்டர் பேக்கா தான் ஆரம்பிச்சான், அப்புறம் ரைட் பேக்குக்கு வந்தான். ஜோ கோமெஸ் ரைட் பேக்கே எடுத்துப்போம். எனக்கு என்ன புரியலன்னா, அதாவது யூ ஆர் ஸ்டில் பிளேயிங் ஜேம்ஸ் மில்லர் அண்ட் ஜோ கோமெஸ் அஹெட் ஆஃப் கேல்வின் ராம்சே. என்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு அந்த இதே வந்து சிட்டி லைனப்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரைட் பேக்குக்கு இது கொடுத்தாங்க, ரீகோ லூயிஸ்னு. அவன் நம்பர் 82, அவனும் ஏதோ யூத் பிளேயர் தான் சிட்டில, 82. அது மாதிரி நம்ம வந்து ஏன் வந்து ஒரு கேல்வின் ராம்சே கொடுக்க கூடாதுன்னு இருந்துச்சு. கேல்வின் ராம்சேவா தெரியல. ஐ திங்க் he must have been. பாக்குறேன் பெஞ்ச்ல இருந்தா 22 நம்பர் 22. Then what's the point? Literally what's the point? எனக்கு புரியல. Okay, let's come back to the main glaring question. Why wasn't Trent there? He was ill. நான் என்ன சொல்றேன், ஆமா இல்ல நான் என்ன சொல்றேன், ரெஸ்டே இருக்கட்டும். சரி வேர்ல்ட் கப் குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போயிருக்கா, ரொம்ப ஆடல, ஒத்துக்கிறேன், ரொம்ப ஆடல. He played a maximum of 15 minutes. இல்ல 33 மினிட்ஸ் எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கு, நேத்து தான் படிச்சேன். 33 மினிட்ஸ் இந்த வேல்ஸ் கேம், அவ்வளவுதான், அதுதான் ஆடினாவும். இல்ல நான் சரி ஒத்துக்கிறேன், அவன் டெய்லி ட்ரெயின் பண்ணியிருக்கான் இங்கிலாந்து கூட, அது இதுன்னு சொல்லிட்டு சரி யூ கிவ் him a week's rest. இப்போ எனக்கு என்ன புரியலன்னா, at one point in the game James Milner had to go off with injury ரைட் பேக்ல இருந்து. நீ என்ன பண்ண, rather than bring on Trent you have brought on Nat Phillips, who நான் வந்து Nat Phillips தப்பு சொல்ல, he played really well. Nat Phillips கொண்டு வந்து you are willing to shift Joe Gomez to right back when Trent is on the bench. Sorry, Trent benchல இல்ல, but Trent was there. எனக்கு அது like he is available, எனக்கு புரியவே இல்லை. why can't you, அதாவது ஹெண்டர்சன் வந்து is coming on later on in the game. அவன் வந்து he has played more for England in the World Cupல. So I don't know. The question now is, was Trent on the bench? இல்ல Trent benchல இல்ல, இப்பதான் பாத்துட்டு இருக்கேன். அதான் he was illங்கறாங்க. So he wasn't even in the match day squad. And I don't how okay you can get ill. I mean there are numerous ways that you can get ill. na illன்னு சொல்ல, but how does everything happen to players in our team? எனக்கு அதுதான் எனக்கு புரியவே இல்ல. ஒருத்தவங்க வந்து எது காது வலின்னு படுத்தான்ல, அது ஒன்று இருக்குது. தியாகோ இந்த மாதிரி விசித்திரமான okay ill happens to everybody, but how does it happen especially to our players that every sort of medical issue comes to some player? நம்ம கிளப்ல மட்டும்
அது ஒண்ணு. Okay, the next one was when you know very well that Joe Gomez is a very good right back. I'd still say he's a very good right back and an ample replacement for Trent. Okay, ரெண்டு மூணு கேம்ல அவன் பாத்துருக்கோம். Joe Gomez has done an outstanding job at right back. Okay, when you know that is there, when all of us as fans know Nat Phillips is way better than Joe Gomez at center back. இதெல்லாம் தெரியும் போது why not start Nat Phillips at center back and put Joe Gomez at right back? அது எனக்கும் தெரியல. And நீங்க நல்ல குரூப்ல சொல்லிருந்தீங்க all it took was 37 minutes for Liverpool to get an injury. James Milner when we were sitting simply for 1 month, all it took was 37 minutes. ஆமா, எனக்கு அது புரியவே இல்லை. என்னடா பண்றீங்க? ஒரு மாசம் சரி, போன சீசன் ஆச்சு, லாங் சீசன், ஷார்ட் ப்ரீ சீசன், அது இதுன்னு சொல்லி இன்ஜுரின்னு சொல்லலாம். டேய், இப்போ ஒரு மாசம் வேர்ல்டு கப்புக்கு 7 பேர் தான்டா போயிருக்காங்க. மில்னர்னா வேர்ல்டு கப்புக்கு போவே இல்ல. எனக்கு அதான் புரியல. ஒரு கேமல் மேல ஏறினதுக்கு இவ்வளவு ரக்க போற, அது நீ கீழே இருந்திருக்கலாம். ஆமா. ஓகே, ஆஃப்டர் த லைனப்ஸ் கூட விடுங்க. ஓகே, தட்ஸ் வாட் கார்வாலியோ ஸ்டார்ட் பண்ணா, நுனியஸ் ஸ்டார்ட் பண்ணா, சாலா ஸ்டார்ட் பண்ணானா. ஆமா. அண்ட் மிட்ஃபீல்ட்ல வந்து பேட்செட்டிச், அல்கான்ட்ரா, எலியட். அகைன் பேட்செட்டிச் ஃபார் கெய்டா எனக்கு புரியல. அண்ட் சேம் திங் ஆக்ஸ்லேட் சேம்பர்லேனும். ஆக்ஸ்லேடும் விளையாடலையா? ஆமா, ஆக்ஸ்லேடும் பெஞ்ச்ல இருந்தா. பட் லைக் ஐ ஃபீல் லைக் பேட்செட்டிச் வந்து இஸ் ஓகே. லைக் அட்லீஸ்ட் we need to give him some chance. இப்பதான் நம்ம பேசிட்டு இருந்தோம் கால்வின் ராம்சே பத்தி. So we need to give youngsters a chance. இந்த மாதிரி கப்ல தான் முடியும், லீக்ல எல்லாம் முடியாது. So okay, பேட்செட்டிச். The other question was பேட்செட்டிச் இல்ல. The other question for me was Fabinho didn't play a single minute in the World Cup, if I'm not wrong. Right? ஒரு கேம் ஆடினா, ஒரு அந்த ஃபைனல் குரூப் கேம் ஆடினா. ட்ரெண்ட் மாதிரி full 90 minutes. ஆமா, full 90 ஆடினா. ஒரே ஒரு கேம் தான் ஆடினா. When was the group game? அது ஒரு நடந்த 2-3 வீக்ஸ் இருக்காது. ஆயிடுச்சு இல்ல, அதான் சொல்றேன். அந்த ஒரு கேம் தான் ஆடினா ஃபுல்லா. Okay, அப்போ 2-3 வீக்ஸா is not getting any minutes for the Brazil national team. You know he's on the bench. Means you can bring him. You brought him on after 60 minutes or more. Fabinho came on. ஆமா. Okay, let make sense. Make some sort of sense to me. When you can bring on him after 60 minutes and ask him to play for 30 minutes, in which he was surprisingly good. இல்ல, எனக்கு வந்து ஃபெபினியோ அவ்வளவா இதுவா தெரியல. பட் லைக் ஐ தாட் he was not that great. Like he was okay. ஜோ கோமெஸ்க்கு அடுத்தது இவன் தான் எனக்கு தோணுச்சு ஒரு ஸ்டேஜ். I thought he was better than what he showed us previously in the season. அப்படி ஒரு லெவல்ல சொல்றேன். Now we are not comparing him to the best Fabinho that we've had. We are comparing him to what we have from the start of the season, which surprisingly he was better. அது எப்படி எனக்கு இன்னும் தெரியல. Okay, because we were already trialing when he came on. அதுவும் இருக்கு. So I really don't know when Ake, who's played the quarter final for the full 90 minutes, pairing up with Van Dijk, can play, which I feel Pep has a more stronger influence on his team, saying நீ வரலனா நீ முடிஞ்ச. ஆமா, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்கும்போது why can't we have that mentality? Why do you want to give players a week off? They already had a week off now. Every week Premier League நீ விளையாடுறல. அதே மாதிரி தானே குவார்டர் ஃபைனல் எப்ப முடிஞ்சது? 15 days ஆச்சா? ஆமா கரெக்ட். why can't you come now and play? அப்படி என்ன உனக்கு பிரேக் தேவை? அது ஒண்ணு. இன்னொன்னு எனக்கு என்ன புரியலன்னா, அதே லாஜிக் தான் நீங்க சொல்ற. அதே லாஜிக் தான் வந்து இப்போ நம்ம நார்மல் வேர்ல்ட் கப் இல்ல, ஒரு நார்மல் இன்டர்நேஷனல் பிரேக்னா எப்படி இருக்கும்? நம்ம பிரீமியர் லீக் கேம் ஆடுவோம், அப்புறம் they will play some 4-5 days later, another game 4-5 days later, அதுக்கப்புறம் they'll be back 4-5 days later for a Premier League game. ஸோ வேர்ல்டு கப்புக்கு மட்டும் ஏன் வந்து இவ்வளோ பெரிய பிரேக்? அதாவது குவார்டர் ஃபைனல்ல போன டீமுக்கு அதான் நேத்தனாக்கே பிளேட் இந்த குவார்டர் ஃபைனல் வித் Van Dijk, whereas he is in the starting lineup. Every single minute that Van Dijk has played, Ake has played. ஆமா, இல்ல அதான் சொல்றேன். ஸோ Ake வந்து குவார்டர் ஃபைனல் வரைக்கும் he has played. நான் என்ன சொல்றேன், why can't you start ஒரு ஹெண்டர்சனோ Van Dijkோ, like why can't you do thatன்னு எனக்கு புரியல. Okay, discounting that, we know that Mbappe is a much younger player. He played the final and yesterday he played for PSG. Okay, I just don't get what we are doing with the team. Even if Kivlo break, we're out of a cup right now. We're no longer going to be challenging for the cup. And it's not like Brentford City or Coventry Town. அவங்களால ஆடல. For which you can say சேர்றா இவங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. We're playing Manchester City, that too not at Anfield. We're playing them at Etihad. And when every single player can turn up, why can't we? And it's a simple case.
if you analyze the game, what happened at Anfield and what happened yesterday, ஒரு simple fact தான். அந்த கேம்ல we caught De Bruyne. De Bruyne couldn't do shit. அந்த மொத்த கேமும் வந்து அவனை அப்படியே பிடிச்சு அமுக்கிட்டோம். ஆமா, ஆன்ஃபீல்ட். ஆமா, முந்தானே he was the only thing. He made the assist for the first goal. He made the assist for the third goal கூட நினைக்கிறேன். ஆமா, இல்ல அது வந்து ஒரு ஸ்டார்ட் ஒன்று வந்தது, சான்சஸ் கிரியேட்டட் ஹையஸ்ட், அசிஸ்ட் ஹையஸ்ட், ஏதோ ட்ரிபிள்ஸ் ஹையஸ்ட் அண்ட் பால்ஸ் ஒன் இன் த ஃபைனல் தேர்ட் ஹையஸ்ட் ஆஃப் ஆல் த 22+ பிளேயர்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்களோ பிட்ச்ல. It was so easy. So what are we coming to say? ஒரு கேம் வந்து we've got told the better of him with tactics. Okay. And now as far as I can see, okay, we know we are not going to have Jota and Diaz. Appo the only missing player in the team was Van Dijk. Okay. I am not going to say Alisson didn't play instead of Gallagher because Gallagher could not have done anything for either of the goals. ஆமா, இல்ல Alisson இருந்திருந்தாலும் he would have conceded the exact same goals. So that is not a big thing. Okay. The only thing that was missing was Van Dijk. And to an extent you can argue bad set it's Fabinho instead of bad set it's. ஆமா. Okay. Not that Fabinho was really great in starting the season. அந்த ஒரு பிளேயரை டிபெண்ட் பண்ணி உன் டாக்டிக்ஸ் மாற போகுதா? அதுதான் எனக்கும் புரியல, என்னத்த சொல்றது. No, it's just frustrating to see. I think the mentality of the coach along with the team has gone down. I don't know. I might be too going. I mean, this might be too much over my head, but I don't know. இல்ல இந்த லைனப்பை பார்க்கும்போதே ஐ தாட் லைக், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி, அவ சிட்டி ஃபேனு, அவ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா லைக். ஸோ நான் சொன்னேன் லைக் லைனப் அப்பதான் வந்தது, திஸ் வாஸ் அரௌண்ட் 1 hour பிஃபோர் த கேம் ஸ்டார்டட். ஸோ அப்பதான் அவள்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், யூ ஆர் கோயிங் டு வின், லைக் இந்த லைனப் எல்லாம் வந்து வி கான்ட் கம்பீட் வித் வாட் சிட்டி ஹேஸ் நவ். ஸோ டெஃபினட்டா முடியாது. லைக் தே வர் மச் பெட்டர் அண்ட் தட் இஸ் வித்வுட் தேர் மெயின் பிளேயர்ஸ் ஆல்சோ. சிட்டியும் நம்ம வந்து சொல்ல முடியாது அவங்க ஃபுல் ஃபர்ஸ்ட் டீம் ஆடினாங்க அப்படின்னு. வாக்கர் டின் பிளே, கேன்சலோ டின் பிளே, சில்வா எல்லாம் கேம் ஆன் as a sub, ஃபோர்டன் கேம் ஆன் as a sub. So like definitely this was a clear lineup mistake, strategy mistake, எது வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம் அதை. பட் நம்ம சைட்ல பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்ப்போம். ஜோ கோமெஸ் பத்தி பேசியாச்சு, ரொம்ப பேசுறதுக்கு இல்ல. நுனியஸ் பத்தி பேசுவோம். he missed a fair few chances, but I thought his game was good. பட் இந்த கேம் வந்து I think அந்த ஒரு he set up the assist சலாவோட கோலுக்கு, அது இருக்கு, we have to say that. But I thought, அதாவது இது எத்தனை மாசமா அதை சொல்லிட்டு இருக்கோம் தெரியல, எல்லாமே இருக்கு, அந்த ஒரு ஃபினிஷிங் ப்ராடக்ட் மட்டும் இல்ல நூனியஸ்ட. I think again before we went off for the break, அவனுக்கு என்ன தோணுச்சு அவன் ஃபினிஷ் பண்ணான். ஓகே, he wasn't thinking too much. இது அங்க ஸ்கோர் பண்ணும், இது இங்க ஹிட் பண்ணுங்கறதெல்லாம் இல்ல. That also has to do with confidence. நம்ம ஒரு 2 கோல் போட்டுட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஃபைன். எனக்கு இன்னொன்னு என்ன புரியலனா, அந்த ப்ரீ சீசன்ல அந்த I think we played AC Milan or something and he scored 2 goals. அந்த ரெண்டுமே ஃபினிஷ் நல்லா தான் இருந்துச்சு. ஆமா, நீ அப்படி இருக்கும்போது I don't know why you overthink and you make a finish. But see, all I care about is when a striker don't go என்னடா இன்னைக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்குது, when a striker doesn't get any chances, that's more alarming. ஆனா அவனுக்கு சான்ஸ் கிடைக்குது. I'm not worried about his finishing, although I can fairly say Nunez goes under the radar way too much than Haaland does. Haaland வந்து Kelleher வந்து was off his line. All Haaland needed to do was ship the ball over Kelleher, correct? And he hit it out. So no one is scrutinizing Haaland only because he's scoring the amount of goals he's already scores. ஆமா, இல்ல அது வந்து see, I will not agree with criticism of Nunez. வந்து அதாவது வந்து இப்போ any other year Haaland வந்து வேற லீக்ல இருந்தானா people will be like, oh, Nunez is doing very very well, first season Premier Leagueல இருக்கிறதுக்கு he is doing very well அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. The only reason he's criticized is, which I think is very unfair, வந்து ஒன்னு Haaland is in the same league, இன்னொன்னு Haaland was in the same transfer window, ரெண்டு பேருமே வந்து கிளப்பை மூவ் பண்ணிருக்காங்க. So they are inevitably going to be compared and they have moved to the 2 biggest clubs football wise in the country. So like I don't agree with this criticism, but Nunez பத்தி ஒன்னும் like criticism இந்த கேம்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த கேம்லன்னு சொல்லணும்னா வெறும் அந்த ஃபினிஷிங் மட்டும்தான். லைக் இது வந்து நம்ம வந்து வேற ஏதோ ஒரு எபிசோட்ல கூட சொல்லிருந்தோம், he has to just improve his finishing, அவ்வளவுதான். And he is a young striker, என்ன 23 years தானே ஆகுது. So that will come, அதெல்லாம் by the time he is next season after that he will. இது வந்து ஒரு Nunez வந்து it's a long term buy, இந்த சீசனுக்காக நம்ம வாங்கல.
இட்ஸ் a long term buy and eventually he will score. இந்த சீசனே வந்து 20 கோல் அடிப்பா மாதிரி தான் இருக்கு. So he will cross the 20 mark. See, he already has 9 goals and 3 assists in what 17 appearances or 20 appearances for the club. ஆமா, which I will definitely take. 9 கோல் 3 அசிஸ்ட்ல நம்ம கன்ஃபார்மா எடுக்க மாட்டோமா? தாராளமா எடுப்போம். The team is collectively failing. It's not on Nunez. That's the problem. இப்போ Jesus has, I'm not sure, but he definitely has lesser than Nunez in terms of goals. Probably he has more assists. ஆமா, it's very overall contribution ரொம்ப similar. Like I think even 12 Jesus வந்து around 14 or no. Something like that. So the thing is, but Arsenal are doing very well because it's a collective team doing very well. ஆமா. It's not only, I agree, Jesus is doing so much for the attack and he's linking everyone up. But it's not that Jesus is the only guy that's carrying the team. Everyone else is doing well. நம்மளுடைய டிஃபென்ஸ் கேவலமா இருக்குது, நம்மளுடைய மிட்ஃபீல்டு கேவலமா இருக்குது. No one is chipping in goals with midfield. அங்க வந்து ஓடுகார்டு ஸ்கோரிங், ஜாக்கா ஸ்கோரிங், சலீபா is scoring for God's sake. ஆமா, இல்ல நம்ம டீம்ல வந்து அதாவது நம்ம ஈவன் ஃபார்வர்ட்ஸ் கூட வந்து லைக் ஐ ஃபீல் லைக் தே ஆர் மேக்கிங் த மோஸ்ட் ஆஃப் தேர் சான்சஸ். இப்போ இந்த கேம்லயே 2 ஷாட் ஆன் டார்கெட் 2 கோல் நமக்கு, கேர்வாலியோது 1 சாலாது 1. பட் வி ஆர் நாட் கிரியேட்டிங் as much as years before. ஸோ முன்னாடிலாம் நம்மளே என்ன சொல்லுவோம், 10 சான்ஸ் வந்தா சலா 1 சான்ஸ் கோல் உள்ள அடிப்பான். இப்போ அந்த 10 சான்ஸ் வரமாட்டேங்கிறது. ஸோ யூ கான்ட் பிளேம் சலா ஃபார் நாட் ஃபினிஷிங் வாட் எவர் ஹி கெட்ஸ். ஏன்னா இஸ் நாட் கெட்டிங் as much as before. அண்ட் இல்ல அதான் லைக் நம்ம டிஃபென்ஸ் தான் இந்த கேம்ல மேஜர் டாக்கிங், பட் எஸ்பெஷலி ஜோ கோமெஸ். I don't know. See, I don't understand why you keep persisting with him. See, he's done good for 2-3 years. We have to accept that. Or 17-18 season, 18-19 season, he's been good. I agree. Na illan solla. But okay, when a player doesn't perform, look at Pep. He came out and said Calvin Ramsey didn't come back where Calvin Phillips didn't come back where he could train overweight vanda appadina. I can bet Klopp will never say that. Klopp will never say that about any player. ஆமா, it's just you don't call out a player. நீ எந்த பிளேயரையும் கண்டிக்க மாட்ட. நீ வந்து எப்படி வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 10 பிளேயர் நம்ம டீம்ல ஸ்டார்டிங் லைன்ல வருவாங்கன்னு தெரியும். நீ வந்து சம்மர்ல வந்து ஓனர்ட்ட போய் எனக்கு காசு வேணும்னு நிக்க மாட்ட. டேய் எப்படிடா இதுக்கு மேல நான் எப்படிடா இந்த கிளப்பை வந்து நான் சப்போர்ட் பண்றது, இந்த கிளப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போறது? இதுல வந்து கிறிஸ்மஸ் நல்லா சொல்லிருக்காப்ல, நெக்ஸ்ட் இயர் we should all be together, stay together and we should have a better year. அது வந்து நீ 200 million வாங்கினாதான் உண்டு. எங்களுடைய சாட்டிஸ்பாக்சன் உங்களை நம்பித்தான் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா. எனிவே ஸோ அதான் கப் காம்படிஷன் ஓவர், அட்லீஸ்ட் ஒரு கப்பு ஓவர், எஃப்ஏ கப் இன்னும் ஆரம்பிக்கல. இப்போ அடுத்தது பேக் டு பிரீமியர் லீக். நான் ஏதாவது இந்த எபிசோட் வந்து இன்னைக்கு இந்த கேம் டே அன்னைக்கு தான் இந்த எபிசோட் போக போகுது, 26ஆம் தேதி. ரெக்கார்ட் பண்றது கிறிஸ்மஸ் அன்னைக்கு பண்றோம். ஸோ பாக்குறவங்களுக்கு எல்லாம் மெரி கிறிஸ்மஸ், அது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். அதான் இல்ல, நான் பாக்ஸிங் டே கேம் ஆஸ்டன் வில்லா அவே ட்ரிப்பு. ஸோ அதான் இந்த கேமுக்கு வந்து டீம் நியூஸ் வந்து என்னன்னா, ஃபிர்மினோ அண்ட் மில்னர் வில் பி ஆப்சென்ட், பட் சேம்பர்லைன், வெர்ஜில், ட்ரெண்ட் இவங்கெல்லாம் தே ஆர் பிரசன்ட், வித் வெர்ஜில் அண்ட் ட்ரெண்ட் மேக்கிங் அ ரிட்டர்ன் டு த ஸ்டார்டிங் லைன் அப்னு வந்திருக்கு. ஆலிசன் பத்தி எதுவும் வரல. ஸோ ஐ ஃபீல் லைக் வந்து ஹி வில் பி பேக் இன் த லைன் அப்னு எனக்கு தோணுது, பட் ஆலிசன் ஸ்பெசிஃபிக்கா எதுவும் வரல. அண்ட் இப்ராஹிம் கொனாட்டே வந்து he will start training this week. ஸோ வில்லாக்கு வந்து he will not be there, but after the Villa game he will start training னு வந்திருக்கு. ஸோ he should be there for the game after that. லெஸ்டர்னு நினைக்கிறேன் அடுத்த கேம். ஸோ அந்த கேமுக்கு he should be there. வில்லா வந்து ஃபார் அவங்க டீம் நியூஸ் என்னன்னா, எமிலியானோ மார்டினஸ் வந்து he will not be there. ஸோ ராபின் ஆல்சன் வில் பிளே அப்படின்னு சொல்லிட்டு கோல் கீப்பரா. ஜேக்கப் ராம்சே வந்து ஆட மாட்டான். அண்ட் குட்டினியோ வந்து இஸ் பேக் இன் ட்ரைனிங் பட் ஆஃப்டர் இன்ஜுரி, பட் வில் ஹி பிளேங்கிறது தெரியல. ஸோ நியூ மேனேஜர் உனாய் எமரி பேக் இன் த பிரீமியர் லீக். என்ன ப்ரீவியூ, என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த கேம்ல? நல்ல எதிர்பார்ப்பு கண்டிப்பா இல்ல. என்னன்னா எனக்கு வந்து நிறைய விஷயம் புரியாது. See, when we look back at the season, always we say நம்ம அங்க பாயிண்ட் டிராப் பண்ணோம், இங்க பாயிண்ட் டிராப் பண்ணோங்கிறது we'll analyze. But there is a psychological way to football is what I feel. எப்படின்னா, we are coming back from a long break, okay? And we are playing one of the teams which are playing really well recently. ஆமா. It could have been much easier. Okay. It could have been much tougher. But அந்த ஒரு first game that everyone comes back and we play, I think it has a lot of psychological effects. ஒரு ஈஸியான டீமா இருந்தா getting that win under the belt will help.
இந்த ஃபர்ஸ்ட் கேமே முக்குன்னு முக்கி தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டிரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்குன்னு முக்குவோங்கிறதா கான்ஸ்டன்ட். அதுல வந்து டிஃபரன்ஸ் இல்ல. பட் இந்த ஒரு ரிசல்ட் வந்து will propel us for the next results for the next fixtures என்னங்கிறது it's all a psychological thing. So I'd say again இந்த சீசன் வந்து we cannot say இந்த டீம் ஈஸி இந்த டீம் டஃப். ஏன்னா நம்ம டிராப் பண்ண நிறைய பாயிண்ட் ரெலிகேஷன் டீம்ஸ் கூட தான். ஆமா ஆமா. ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் எல்லாமே டஃப் ஆப்பனன்ட் தான், அதுல டவுட்டே இல்ல. ஆமா. இல்ல இந்த கேம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா லைக் ஐ ஃபீல் லைக் தேவ் பீன் பிளேயிங் வெல். அவே கேம் வேற, ஹோம் கேமா இருந்தாலும் ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம். அவே கேம் வேற. பட் நீங்க சொன்ன மாதிரி அந்த மொமெண்டம் இஷ்யூ வந்து இட்ஸ் அ பிக் திங். ஏன்னா லைக் ஒரு பெரிய பிரேக் அப்புறம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் கம்பெட்டிட்டிவ் கேம் ஆல்ரெடி சிட்டிட்ட ஒன்னு போயாச்சு. நமக்கு வந்து சிட்டி எல்லாம் ட்ரைனிங் மேட்சா தான் இருந்துச்சு. மனசை தொட்டு சொல்லுங்க, அது கம்பெட்டிட்டிவா இருந்துச்சான்னு. இல்ல லிவர்பூல் ஃபேன்ஸ் ஆனா நமக்கே தெரியும். அதாவது மேன் சிட்டி ஃபேன்ஸ் தான் ஒப்பேத்துறாங்க. இட் வாஸ் a really good game. It was a very neutral game. ஐயோ ஃபர்ஸ்ட் மினிட்லயே எங்களுக்கு தெரியும் நாங்க தோப்போன்னு. நியூட்ரல் கேம்னு எதுக்கு கேவலமா முட்டு கொடுக்குறீங்க நீங்க அப்படின்னு. ஆமா ஆமா. இல்ல அதான் சோ டெக்னிக்கலி ஃபர்ஸ்ட் கம்பெட்டிட்டிவ் கேம் வித் ஃபுல் லைன்அப்ஸ் அப்படி வச்சுப்போம். இல்ல அதான் லைக் நீங்க சொன்ன மாதிரி அந்த மொமெண்டம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ கேம்ஸ் வில் ஆல்சோ பி திக் அண்ட் ஃபாஸ்ட். அதாவது வந்து ஒரு எவ்ரி 3-4 days கேம் ஆட போறோம் நம்ம டிஃப்ரெண்ட் காம்படிஷன்ஸ்ல. பிரீமியர் லீக் இப்போ வில்லாக்கு அப்புறம் ஐ திங்க் 30th அன்னைக்கு, நாளைக்கு 26th வில்லா, 30th அன்னைக்கு லெஸ்டர், அதுக்கப்புறம் ஐ திங்க் 2nd or 3rd ஏதோ ஒரு கேம் இருக்கு. ஸோ கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. ஸோ அதுதான் லைக் ஐ ஃபீல் லைக் இந்த கேம் வந்து கெட்டிங் தட் வின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மார்டினஸ் இல்லாம இருக்கிறது தட்ஸ் a பிக் அட்வான்டேஜ். ஏன்னா மார்டினஸ் மட்டும் கோல்ல இருந்திருந்தானா அது வேர்ல்டு கப் எல்லாம் ஜெயிச்சுட்டு முடியாது. இல்ல அவர் வந்து பெனல்டி ஸ்பெஷலிஸ்ட் தான், இன் கேம் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இல்ல, அவ்வளோவா இல்ல. ஐ மீன் when we analyze the whole world cup பார்த்தா அவ்வளோ இன் கேம்ல அவ்வளோ பெரிய சேவ் பண்ண மாதிரிலாம் நான் பார்க்கல. இல்ல அந்த பிரான்ஸ் கூட அந்த ஒரு ஃபைனல் மினிட்ல ஒரு சேவ் இருந்துச்சு. நான் எதுக்கு சொல்ல வந்தேன், இன் கேம் ஸ்பெஷலிஸ்டா இல்லைனாலும் அந்த ஒரு கரெக்டா வேர்ல்ட் கப் முடிச்சுட்டு அந்த ஒரு மொரால் பூஸ்ட்லயே வந்து நல்லா ஆடுவான் நம்ம கிட்ட வந்து. நம்ம கிட்ட சாதாரண நாள்லயே தேவையில்லை. பட் அது இன்னொன்னு. பட் அவர் வந்து அந்த டால புடிச்சதா இருக்கட்டும், அந்த ட்ரோஃபி புடிச்ச செலிப்ரேஷனா இருக்கட்டும், ஐ திங்க் இட்ஸ் ஆல் டேம்ப்ட் டவுன். ஏன்னா he got huge criticism for it. அந்த ரெண்டு விஷயம் பண்ணது which I think was unwarranted. அது நீ பண்ணிருக்க தேவையில்ல. You won the World Cup and you've been a hero for the World Cup. Hold your head up high and do the right things. நிறைய பேர் உன்னை வந்து as a goal keeping role model பாக்குறாங்க. நீ அதை பண்ணிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. I don't know, I mean everyone says the emotions get a better of a sporting player அப்படிங்கிறது everyone will say. பட் யாருன்னா சொல்லட்டும், நீ எப்படி ஹேண்டில் பண்றங்கிறது உன் கையில தான் இருக்குது. பட் ஐ அக்ரி, அது நம்ம சும்மாவே நெட்ட பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு கீப்பர்லாம் இருந்திருந்தாருன்னா அவ்வளவுதான், வாய்ப்பே இல்லை. ஆமா ஆமா. இல்ல அதான் ஆஸ்டன் வில்லா வர்சஸ் லிவர்பூல் பாக்ஸிங் டே அன்னைக்கு நிறைய பிரீமியர் லீக் ஃபிக்சர்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி என்ன நடக்க போதோ யாருக்கு தெரியும். இந்தியா டைம் ஐ திங்க் கேம் வந்து 10 மணிக்குன்னு நினைக்கிறேன் நைட்டு. என்ன ப்ரெடிக்ஷன் ஆஸ்டன் வில்லா வர்சஸ் லிவர்பூல்? ஹோப்ஸ் பெருசா இல்லை. ஸோ டெஃபினட்டா டிரா தான். இல்ல நானும் நில் டிரான்னு சொல்லலாம்னு இருந்தேன். எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் டிரா which I would say is a decent result for our club. அந்த நிலைமைக்கு நான் போயிட்டேன் இப்போதைக்கு பார்த்தா. Okay, I think if you want to challenge for the top 4, it will take us another 2-3 games to see where we are at least top 4 challenge பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2-3 games ஆகும். ஆமா. So I'd say இந்த 2-3 gamesல வந்து this is இது ஆஸ்டன் வில்லா, அடுத்தது லெஸ்டர், அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் நாட் another easy game. அதுவும் கஷ்டமா தான் இருந்துச்சு. எங்கேயோ பார்த்தேன், அது யாருன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். ஆஸ்டன் வில்லா, லெஸ்டர், பிரென்ட்ஃபோர்ட் 2 January. பிரென்ட்ஃபோர்ட் அதுவும் நம்ம சொல்ல முடியாது. அதனால வந்து ஏன்னா நம்ம we know against fast forwards we haven't done well. அங்க வந்து அந்த எம்போமோ ஐவன் டோனி இருக்காங்க, முடிச்சிடுவாங்க நம்மள, அது மட்டும் நல்லா தெரியுது. அதனால ஐ திங்க் இந்த 3 கேம்ஸ்ல வந்து even if we get 5 points I think I'll be happy to take it. அந்த டீம்ல நம்ம நிலைமை இருக்குது. I think it's a virtual win every game from now on to even make top 4. இல்ல ஆமாமா இல்ல கரெக்ட். ஏன்னா இப்பதான் டேபிள் பார்த்துட்டு இருக்கேன். டாட்னம் வந்து they have played one more game but they are 7 points ahead of us. And United வந்து they have played the same number of games, they are 4 points ahead of us. So அதாவது நம்ம ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம United have to lose and Tottenham have to lose. அதை தவிர அப்பதான் டாப் 4. நியூகாசில் வேற இருக்காங்க 3rd. So I feel Newcastle will finish 3rd.
I'm taking that out of the equation. இல்ல நியூகாசில் தேர்ட்ல இருக்காங்க. ஐ டோன்ட் நோ இஃப் they'll finish top 4 பட் டாப் 6 வந்து இட் லுக்ஸ் வெரி லைக்லி. லைக் யாராவது ஒருத்தர், அதாவது அந்த பிக் 6ன்னு சொல்லுவோம்ல நம்ம, செல்சி, மேன் யுனைடெட், லிவர்பூல், சிட்டி, ஆர்சனல், டாட்னம்லாம், ஐ ஃபீல் ஒன் ஆஃப் them will not end up with யூரோப்பா ஆர் சாம்பியன்ஸ் லீக், அந்த கான்ஃபரன்ஸ் லீக்ல போவாங்கன்னு எனக்கு தோணுது. Yeah, அது it looks very likely, but I still feel Newcastle will finish in Champions League spot. அப்படிதான் எனக்கு தோணுது. I think fourth will still be a face off between these four clubs. டாட்னம், நம்ம ஆர் செல்சி அண்ட் யுனைடெட், இந்த நாலு பேருமே அந்த ஒரு ஸ்பாட் தான் போட்டு. செல்சி இன்க்ளூட் பண்ணா பிரைட்டன் எப்படி ஆடுவாங்கன்னு தெரியல. ஏன்னா பிரைட்டனும் இருக்காங்க 7th. சோ அதுவும் இருக்குது. சோ அதான் சொல்றேன், இட்ஸ் a virtual win every game for us. அதுல ஒண்ணும் டவுட்டே இல்ல. Okay, we need to scrappily also win, but we need to win. அவ்வளவுதான், அது மறு பேச்சே கிடையாது. And looking at the team's performance right now, வாய்ப்பே இல்ல. ஆமா. எனிவே, ஸோ அதுதான் மேன் சிட்டி ரிவ்யூ அண்ட் ஆஸ்டன் வில்லா ப்ரிவ்யூ. உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, உங்க ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, நீங்க மேன் சிட்டி மேட்ச் பத்தி என்ன நினைச்சீங்க? ஆப்வியஸ்லி we have talked about கோமெஸ் அதெல்லாம், பட் நீங்க என்ன நினைச்சீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ் போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி 125 இனிஷியலா டார்கெட் வச்சிருந்தோம், 155 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதனால இப்போ கொஞ்சம் ஆம்பிஷியஸா சீசன் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 205 அதுதான் நம்ம டார்கெட். ஓகே, பரவாயில்ல, ரீசனபிள். 5 மாசத்துல 50 சப்ஸ்கிரைபர், பரவாயில்லதான். ரைட், பட் எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு முன்னாடி ஆப்வியஸ்லி இன்னும் ஒரு எபிசோட் இருக்கும், இந்த வில்லா கேம் ரிவ்யூ அண்ட் லெஸ்டர் ப்ரீவியூ. அதுக்கப்புறம் அரௌண்ட் நியூ இயர் எபிசோட் வரும் பிரெண்ட்ஃபோர்டுக்கு. பட் பார்த்துட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுங்க. அண்ட் கௌதம் வேற ஏதாவது இருக்கா, இல்ல அதோட முடிச்சுக்கலாமா? ஓகே, ரைட்.